சினிமா துறையிலையும் சரி, அரசியல்லையும் சரி சில புரோக்கர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. காசு எந்த பக்கம் கிடைக்குதோ அந்த பக்கம் சார்ந்து பேச வேண்டியது. இந்த மாதிரி சில குரூப் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான நபர் தான் இந்த சவுக்கு சங்கர். அரசியல் புரோக்கர்னால் அந்த வேலையை மட்டும் பார்க்கணும். அதை விட்டுட்டு சினிமாவிலையும் போற வேண்டியது. சரி, சினிமாவில் பூந்தாலும் பிரச்சனை இல்லை. என்ன டேஸுக்கு நீ தலைவரை பற்றி பேசுகிற? தலைவரை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்குது? வருகிற 13ஆம் தேதி இளையராஜா அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா தமிழக அரசு சார்பில் நடத்த போகிறாங்க. அந்த பாராட்டு விழாவில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களும் பங்கேற்க போகிறாங்க. கமல்ஹாசனும் பங்கேற்க போகிறாராம். ஸோ இது ஒரு செய்தி. இந்த செய்தியை போட்டு அடுத்த பாராட்டு விழா ரஜினிக்கா அப்படின்னு கேட்டிருக்கான் இந்த சவுக்கு. பின்ன என்ன உனக்கா நடத்துவாங்க? அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சவுக்கோட ஒரு வீடியோ ஒன்று கண்ணில் பட்டுச்சு. அதாவது கூலி படத்தை இவனுங்க ஒரு 4-5 பேர் உட்காந்து ரோஸ்ட் பண்ணுறானுங்களாம். அரசியலில் நொட்டி கிழிச்சிட்டானுங்கன்னு இப்போ சினிமா பக்கம் வந்திருக்கானுங்க. அதுவும் தலைவரை பற்றி. அதாவது அமீர்கான் கடைசியில் அந்த நாயெல்லாம் கூப்பிட்டு வரும்போது அங்கே டேபிளில் உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்களே, அந்த சாப்பாடெலாம் மிச்சமானதை சாப்பிட்றதுக்கு தான் நாயெலாம் வருது அப்படின்னு யோசிச்சானுங்களாம். அந்த நாய்களையும் இவனுங்கள மாதிரியே நினச்சிக்கிட்டானுங்களோ நம்ம தெரில. அந்த மாதிரி இவனுங்க ரோஸ்ட் பண்ணுறானுங்களாம். ஏற்கனவே தலைவரை பற்றி விமர்சனம் பண்ணி தான் நடக்கக்கூடாததெல்லாம் நடந்தது. அப்புறம் ஜெயிலுக்குள்ளே என்னைய பிதுக்கிட்டாங்க, நசுக்கிட்டாங்க அப்படின்னு பேட்டி கொடுக்க வேண்டியது. இப்போ மீண்டும் அந்த இதை ஆரம்பிக்க வேண்டியது. நீ எவனை பற்றி வேணாலும் பேசு, எப்படியோ போ. தலைவரை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது, என்ன அருகதை இருக்குது? தலைவரை பற்றி விமர்சனம் பண்ணுறவங்க எல்லாருக்குமே காலம் தகுந்த பதிலடி கொடுத்துட்டே தான் இருக்குது. அதை நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். இனி சவுக்கு சங்கருக்கும் சிறப்பான தரமான சம்பவங்கள் நடக்கும்.